வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3ஆம் உலகப் போர் நடக்குமா? அப்படி நடந்தால் அதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மட்டுமல்ல, மக்கள் அனைவருமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சவுத் சைனா சி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனாவுக்கு கிழக்க உங்களுக்கு பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தைவான், புரூனே, மலேசியா, சிங்கப்பூர் இவ்வளோ நாடுகள் இந்த சவுத் சைனா சி கூட தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய ஒரு கடல். நம்ம எப்படி இந்தியாவுக்கு தெற்க இருக்க கடலை இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் சைனாவுக்கு தெற்கே இருக்கிறதுனால சவுத் சைனா சி. ஏன்னா சைனா ஒரு பெரிய பிக் லேண்டு, அதனால் சவுத் சைனா சி அப்படின்னு பெயர் விட்டு அழைக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சவுத் சைனா சியுமே எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது, இந்த ஒட்டுமொத்த சவுத் சைனா சியும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டு, அதாவது மணற்பரப்பில் இருந்து அந்த லேண்ட் கடைசி லேண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல் அந்த நாட்டுக்கு சொந்தம். அதை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 நாட்டிக்கல் மைல் அந்தந்த நாட்டுக்கு சொந்தம். அப்படி பார்த்தா வியட்நாம்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல் கடல் பரப்பளவு அவங்களுக்கு சொந்தம். பிலிப்பீன்ஸ்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல் அவங்களுக்கு சொந்தம். புருனையிலேருந்து 200 நாட்டிக்கல் மைலுக்குள்ள கடல் பகுதி புருனைக்கு சொந்தம். மலேசியாவிலேருந்து 200 நாட்டிக்கல் மைல் அவங்களுக்கு சொந்தம். இது போன்று இந்த தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தன்னுடைய நாட்டின் லேண்ட் இதிலிருந்து 200 நாட்டிக்கல் மைல் அவங்க நாடுகளுக்கு சொந்தம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சைனாவிலிருந்து 700 நாட்டிக்கல் மைலுக்கு தொலைவில் இருக்கிற பாராசல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அது பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான ஒரு ஐலாண்ட். அதை அவங்க சைனா ஆக்குபை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு, எதனால் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். 1947 சைனா சும்மா சொல்கிறாங்க, சவுத் சைனா சி, அதாவது தென்சீன கடல் முழுவதும் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு வரலாற்று சான்றிதழ் இருக்குது, சான்று இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா அறிவிக்கிறாங்க. அப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டின் கீழே இந்த நாடுகள்லாம் இருக்குது, சைனாவை தவிர. ஜப்பானும் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அந்த சமயத்துக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1960களில் நிறையா அகழ்வுகள் நடக்குது, சி அகழ்வு நடக்குது. அதாவது கடலுக்குள்ளே ட்ரில் பண்ணி கடலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பெட்ரோல், ஆயில் மிக கடுமையான அளவில் இந்த சவுத் சைனா சீக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் கேஸ், அதாவது கடுமையான எரிவாயு மிகப்பெரிய அளவில் சீபெட்டுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சவுத் சைனா கீழே தென்சீன கடலுக்கு கீழே அதிக அளவிலான ஆயில், பெட்ரோலியம், கேஸ், இது 3 இருக்குது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரிய வருது. தெரிய வந்த பிறகு சைனா ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறாங்க. அவங்க ஏற்கனவே சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த கீழே இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில், பெட்ரோல், கெமிக்கல் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச கையோட மிகவும் அக்ரெசிவாக தென்சீன கடல் முழுவதும் சைனாவுக்கு சொந்தமானது, இதை யாரும் உள்ளே வரக்கூடாது, எந்த மைனிங் எதுவும் பண்ணக்கூடாது, இது போன்ற இதில் மிக கடுமையாக இறங்குறாங்க. ஸோ 1960களிலேருந்தே சைனா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கடற்படையை, அதாவது நேவியை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் ஸ்லோவாக அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 700 நாட்டிக்கல் மைலுக்கு
அப்பால் இருக்கிற ஒரு ஆள் இல்லாத ஒரு தீவு. அந்த தீவுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி படகுகள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்குள்ளே வந்து மிதவைகளை போட்டு ஒரு சின்ன ஒரு செட்டு மாதிரி போட்டு அதில் வந்து மீன் பிடிப்பாங்க. அது மாதிரி வந்து ஒரு 70களில் 1960களில் இது தெரியுது. 1970, 80களில் வந்து சைனா வந்து இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸிலேருந்து 200 நாட்டிக்கல் மைல் தொலைவுக்குள்ளே இருக்குது. அதாவது பிலிப்பைன்ஸ்லேருந்து 150 நாட்டிக்கல் மைலில் இது இருக்குது. இன்டர்நேஷ்னல் சட்டப்பிரகாரம் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ்லேருந்து 200 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஐலாண்டும் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளில்லா அந்த ஐலாண்டில் போயிட்டு சைனா வந்து மீன்பிடி ஜெட்டியை வந்து அமைக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மீனவர்கள் தானே வந்து மீன்பிடி வேலைகள் பார்க்குறாங்க. இந்த சவுத் சைனா சீ ஃபுல்லாகவே எல்லா நாட்டு மக்களுமே மீனவர்களும் போயிட்டு மீன் பிடிக்கிறது வழக்கம். ஸோ மீன் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் அமைதியாக இருந்துடுறாங்க. ஸோ அந்த ஜெட்டி வந்து மிதவைகளை போட்டு வந்து ஒரு கேனு இது மாதிரியான மறக்கக்கூடிய மிதங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு செட்டு மாதிரி அமைக்கிறாங்கல்ல, அது வந்து நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரீட்டிலான சிறிய குடிசைகள் மாதிரி, காங்கிரீட் செவரு, ஒரு சின்ன ஒரு ரூப்பு, இது மாதிரி சிறிய அளவிலான ஒரு குடிசைகள் போன்ற அமைப்புகள் உருவாகுது. ஸோ பிலிப்பைன்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸு மிகச்சிறிய நாடு, சைனா மிகப்பெரிய நாடு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மணல் திட்டு தான் எது அந்த பாராசைல் ஐலாண்டு அப்படிங்கிறது. அப்புறம் சைனா வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கப்பல்கள்லேருந்து மணல்களை ஏற்றிக்கிட்டு வந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ணி அந்த ஐலாண்டை உயரமாக்கிட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது. காங்கிரீட் வீடுகள், மிகப்பெரிய காங்கிரீட் கட்டடங்கள்லாம் வந்து அதில் டெவலப் ஆகுது அந்த ஐலாண்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் ஐலாண்டுக்குள்ளே ரோடெல்லாம் போடுறாங்க, ஹெலிபேட் அமைக்கிறாங்க. அதாவது வந்து போர்க்காலங்கள்லையோ இல்லை கண்காணிப்புக்கோ ஹெலிகாப்டரை கொண்டு நிப்பாட்டுற மாதிரி ஹெலிபேடை வந்து அமைக்கிறாங்க அந்த பாராசைல் ஐலாண்டில். ஸோ பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இந்த வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருது. பிலிப்பைன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குல்ல, அதில் போயிட்டு வந்து அவங்க சைனாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களுக்கு சொந்தமான ஐலாண்டை வந்து சைனா பிடிச்சிக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் நீதிமன்றத்தில் வந்து அவங்க தலையிட்டு முறையிடுறாங்க. இந்த கேஸ் போய்கிட்டுருக்கு. இதுக்கிடையில் சைனா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாராசைல் ஐலாண்டில் உங்களுக்கு ரன்வே எல்லாம் போடுறாங்க. அதை வந்து மிலிட்டரைஸ்ட் ஆகுறாங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டையும் மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணுது. அங்கே நிறைய கண்காணிப்பு கோபுரங்களை வந்து நிறுவுறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு 150 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்க ஐலாண்டு, சைனாலேருந்து 700 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்க ஒரு தீவு. அந்த தீவை வந்து டெவலப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி கண்ட்ரோலில், ஆர்மியோட மக்கள்லாம் வந்து ஆர்மிக்காரங்கள்லாம் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து 700 கிலோமீட்டரில் பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் வந்து பிடிச்சதுனால என்ன ஆகுது, சைனா என்ன பண்ணுவாங்க, அந்த தீவிலிருந்து 200 நாட்டிக்கல் மைல் எல்லாம் எங்களுதும்பாங்க. அதை முடித்தாங்களா, அதுக்கடுத்தது பிலிப்பைன்ஸில் இன்னும் சில தீவுகளை வந்து தன்னது அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்ட்லி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்பார்ட்லி ஐலாண்டும் வந்து பிலிப்பைனுக்கு சொந்தமானது. புருனைக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இந்த பக்கம் வியட்நாமுக்கு இடையில் இருக்கிற அந்த ஸ்பார்ட்லி ஐலாண்டும் இப்போ சைனா தன்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ பிரச்சனை போய்கிட்டுருக்கு. சரி, இந்த ஏரியாவுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வியட்நாம் வந்து சைனாவோட வந்து கிரவுண்ட் பார்டரை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த சவுத் சைனா சீல வந்து மிகப்பெரிய அளவிலான ஏரியா வந்து அவங்களோடது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்து அப்படியே கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய நீண்ட நாடாக இருக்கும். அகலத்தில் குறைவாகவும் நீளத்தில் அதிகமான ஒரு நாடு வந்து வியட்நாம். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாட்டு கூடயும் பிரச்சனை. மலேசியா கூட பிரச்சனை, பிலிப்பைன்ஸ் கூட பிரச்சனை, இந்தோனேஷியா கூட பிரச்சனை. இந்தோனேஷியா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கையில் 1200 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால் இருக்கிற சைனாவிலேருந்து ஆர்மி வந்து இந்த இந்தோனேஷியா கரை ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மீனவர்கள்லாம் அடித்து துரத்துவாங்க. எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, இது இந்த தென்சீன கடல் எங்களுது அப்படின்னு சொல்லி அடித்து துரத்துவாங்க. யார்? சீன இராணுவம். இது போன்ற மிக மோசமான ஒரு பிரச்சனையை வந்து சீன இராணுவம் அந்த சவுத் சைனா சீல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லா வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் ஏன்னா, எங்களுக்கு வந்து வரலாற்று சான்று எங்களுக்கு இருக்குது, இந்த சவுத் சைனா சீ வந்து எங்களோடது, இது வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து இந்த சவுத் சைனா சீ மேலே இருக்கிற
இது ஆதிக்கத்தை அதிகாரத்தை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லா வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு வாட்டர், இது எல்லா நாட்டு போக்குவரத்தும் அதில் போகணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப கிட்டத்தட்ட வந்து உலக ட்ரேடில் ஒரு மோர் தென் 50% ட்ரேடு வந்து அதில் போயிட்டுருக்கு. அந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன போகுது அப்படின்னா $5.3 ட்ரில்லியன் ட்ரேடு வந்து இந்த சவுத் சைனா சீல வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 190 ட்ரில்லியன் கனசதுர அடிக்கு வந்து கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 பில்லியன் பீப்பாய் வந்து ஆயில் பெட்ரோலியம் இருக்குது. இது வந்து இந்த போக்குவரத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட இதுக்கு போகும், ஜப்பான்லேருந்து வர்ற ட்ரேடு ஷிப்ஸும் அதுலேருந்து தான் போய் ஆகணும், தைவானோட உங்களுக்கு போக்குவரத்தும் அதில் தான் போகணும். இன்னும் எடுத்துக்காட்டுக்கு ரஷ்யாவிலேருந்து வர்ற இந்தியாவுக்கு வர்ற வர்த்தக கப்பல் எல்லாமே சவுத் சைனா சீ வழியாக வந்து மலக்கா ஸ்ட்ரைட்ஸ் வழியாக தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ இந்த நாடுகள் ஒட்டுமொத்த நாடு, புருனைக்கு வர்ற கப்பல் வந்து சவுத் சைனா சீ வழியாக தான் வந்தாகணும், பிலிப்பைன்ஸுக்கு வர்ற கப்பல்கள், சிங்கப்பூருக்கு வர்ற கப்பல்கள், மலேசியாவுக்கு வர்ற கப்பல்கள் எல்லாமே இந்த சவுத் சைனா சீயை தான் பயன்படுத்தி ஆகணும். ஸோ இப்போ வந்து இவங்க சைனா உரிமை கொண்டாடுறதுல ஒரு அச்சம், ஒரு நிச்சயமற்ற நிலை வந்து திடீர்னு வந்து சவுத் சைனா சீக்குள்ளே வந்து எந்த நாட்டு கப்பலும் வரக்கூடாது, வர்த்தக கப்பலும் வரக்கூடாது, எப்படி இந்த பனாமா கால்வாயில் வந்து வெளியாகிற கப்பலுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து டேக்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இவங்க உலக நாடுகள் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா சைனா சொல்லுவாங்க சவுத் சைனா சீக்குள்ளே வர்ற கப்பல்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்னு வச்சுக்கலாம். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு காலத்தில் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவங்க தன்னுடைய ஏர் பேஸு, நேவி பேஸை வந்து அங்கே நிறுவுறாங்க. கிட்டத்தட்ட 9 நாவல் பேஸ் வந்து அமெரிக்காவோட நாவல் பேஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. பிலிப்பைன்ஸோட பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நடந்துச்சுன்னா அமெரிக்கா இராணுவம் வந்து அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸுக்கு சுதந்திரம் கொடுக்கையிலேயே ஒரு லா ஒன்று அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார்? அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஜப்பானில் வந்து தன்னுடைய நாவல் பேஸ் வச்சுருக்காங்க. அதாவது வந்து தன்னுடைய போர்க்கப்பல்கள் அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. தைவானில் சொல்லவே வேண்டாம், கிட்டத்தட்ட 6 நாவல் பேஸ் வந்து தைவானில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவோட நாவல் பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த சவுத் சைனா சீலையுமே அமெரிக்காவோடைய நாவல் பேஸை சுற்றி வளைச்சி அவங்களுடைய பேஸை வந்து அங்கே வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்தியாவுக்கு வந்து இன்னொரு என்ன இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா சவுத் சைனா சீ வழியாக வரக்கூடிய எல்லா கப்பல்களுமே நம்ம மலக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய கப்பல்னால் ஒரு 2 கப்பல் தான் வரலாம். அனைத்து இவ்வளோ பெரிய 35 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புடைய